Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நாம 2 ஆப்பிள் வச்சு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் செய்ய போறோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேங்க. அதே மாதிரி ஒரு பவுல்ல வந்து பாதி அளவுக்கு தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இதுல உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பு ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்பிள் கட் பண்ணி அதில் போட்டோம்னா அந்த ஆப்பிள் வந்து அதே கலரில் இருக்கும். நார்மலாக நம்ம வந்து ஆப்பிளை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்து சாப்பிட்டீங்கன்னா அதோட கலர் வந்து ரொம்பவே மாறிடும், ஒரு மாதிரி எல்லோ கலரில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆப்பிளை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போடும்போது கொஞ்சம் போல் உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதில் போட்டு அலசணும். இப்போ வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், இல்லாட்டினா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விட்டுக்குங்க. அதே மாதிரி ஆப்பிளை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய விதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆப்பிள் கட் பண்ணி இந்த உப்பு தண்ணியில் வந்து போட்டுட்டோம். போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க, இது ஒரு ஆப்பிளாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தண்ணியை வந்து நல்லா இப்படி வந்து வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு நம்ம வந்து கேரட் தூள் வச்சு இந்த ஆப்பிளை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லா ஆப்பிளுமே நல்லா வந்து துருவி எடுத்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு கலர் வந்து மாறலை பாருங்கள். அந்த கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டாகவே நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம உப்பு தண்ணியில் போட்டு அலசுறதுனால கலர் வந்து நமக்கு சேஞ்சே ஆகாது. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேங்க. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊற்றிக்கிறேன். நெய் வந்து நல்லா வந்து கொஞ்சம் காயட்டும். பாருங்கள், நெய் வந்து இப்போ நம்ம நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச ஆப்பிளை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பிள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வந்து நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கணும். ஸோ ஆப்பிள் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அது வற்றணும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நல்லா வதக்கிக்குங்க. அதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி வந்து இருக்கக்கூடாது. நம்ம துருவி சேர்க்குறனால சீக்கிரமாகவே நமக்கு என்ன ஆகும்னா நல்லாவே வந்து ஆப்பிள் எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தண்ணி வந்து வற்றுற வரைக்கும் வதக்கிக்குங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஆப்பிள் உள்ள தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றிருச்சு. அது மட்டும் இல்லை, நல்லாவே வந்து குழஞ்சிருச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்து தண்ணி போகிற அளவுக்கு நல்லா சுண்டாக வந்து இதை வந்து வதக்கிடணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து சர்க்கரையை ஆட் பண்ண போகிறாங்க. நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். ஸோ இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை கூடுதலாக வேணும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் 2 ஆப்பிள் போட்டிருக்கனால எனக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த சர்க்கரை ஃபுல்லாகவே நமக்கு வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகிட்டும் திருப்பி என்ன ஆகும்னா கொஞ்சம் கெட்டி ஆகணும். அது வரைக்கும் நல்லா வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்குங்க. இப்போ நமக்கு சர்க்கரையெல்லாம் நல்லா வற்றிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு சர்க்கரை எல்லாமே நல்லா அதோட லிக்விட்லாம் வற்றி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்படியே அல்வா ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து நான் ஒரு ஏலக்காய் வந்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்குங்க. இதோட நம்ம வந்து பாதாம் பருப்பு ஒரு 4 பருப்பை நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்குங்க. இப்போ பாதாம் பருப்பு நட்ஸில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து கருப்பு திராட்சை ஒரு 4 சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 2 வந்து ஆப்பிள் தான் சேர்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் செய்யும்போது நமக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க, நட்ஸ்லாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை எடுத்துடலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா அந்த வந்து ஆப்பிளோட தண்ணி, சர்க்கரையில் உள்ள அந்த லிக்விட், அந்த எல்லாமே நமக்கு எல்லாமே அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி கெட்டியாக வரணும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு அருமையான ஆப்பிளை வந்து நம்ம அல்வா ரெடி பண்ணிட்டோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.